அண்ணாமலை என்ன அப்படியே போய் நீ அப்படியே போய் வங்காள கடலில் போய் குதிச்சிருந்தா சொல்லிட்டாங்க. அமித்ஷா பயங்கர மரியாதை கொடுத்து அவருக்கு உரிய மரியாதையோடு நாங்கள் நடத்த போகிறோம், அவருக்கு வேண்டிய பதவி காத்திருக்குன்றார். தேசிய அளவில் அவர் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அடுத்த டேர்ம் மறுபடியும் அண்ணாமலை கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன பண்ணுங்க. அண்ணாமலை இனி கேப்டன்ஷிப்ன்ற பொறுப்பு அவர் தலையில் சுமை. அப்போ அவர் இறங்கி அடிக்கலாம். இறங்கி இங்கே அடிக்க போகிறாரா இல்லை ராசாணி அங்கே வான்னு கூப்பிட போகிறாங்களான்றது டெல்லி மேலிடம் முடிவெடுக்கும். திமுக ஒரு விஷயம் கொண்டு வருதுன்னா அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணி அதை பொதுமக்களுக்கும் புரிகிற வகையில் எளிமையாக அடித்து நகர்த்துற ஒரே ஆள் அண்ணாமலை தான். வேறு யாரும் நான் பாஜக தலைவர் பார்க்கல. இனிமேல் நயினார் நாகேந்திரன் எப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அடி உதன்னு நிற்கிற ஆள் அண்ணாமலை தான். நீங்கள் வக்போசதாவை ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் முழுசுமாக வேலைக்கு பேசுனது அண்ணாமலை தான். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ண போது அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன இருக்குன்னு பேசுனது அண்ணாமலை தான். உதயநிதி பிறக்கும் போது ஸ்டாலின் ஜெயிலில் இருக்கார். உயிருக்கு என்ன உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா மிஸ்ஸான்றதுக்கு இருண்ட காலம். அப்படிப்பட்ட கொடுமை அனுபவிச்ச இந்திரா காந்தி கூட நீங்கள் சேரலை. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சேரலை. பண்டாரங்களுடைய கட்சின்னு சொன்னீங்க. 99லேருந்து 2004 வரைக்கும் நீங்கள் இல்லை. திமுக தனியாக நிற்கிது. என்ன பண்ணும் திமுக சொல்லுங்கள். கண்டிப்பாக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக கூட சேருவாங்க. அது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லாட்டி காலில் கையில் உண்டால் தான் விஜய் தன் கூட்டணி கொண்டு வந்து பார்ப்பாங்க. அடுத்த 5 வருஷத்தில் நடக்கலாம் இதெல்லாம். பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்குது. 2026 நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ நேற்று நைட்டு டிவி தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வென்றது யார், எடப்பாடி பழனிசாமியா இல்லை அமித்ஷாவா அப்படின்னு அவங்க கூட்டணி தான் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதில் யாரோ தோத்தது மாதிரியும் யாரோ ஜெயிச்சது மாதிரியும் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதிமுக தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 2023 பிறகு 2022 ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனையாகி விலகின பிறகு நீங்கள் எந்த வகையிலையும் பாஜக கூட உறவு இல்லைன்றதில் ரொம்ப உறுதியாக போனார். 2024 தேர்தல் அவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு இப்போ கூட்டணி சேர்ற வரைக்குமே அவர் தன்னை வெளிப்படுத்திக்கல. அப்போ அந்த மாதிரி உறுதியாக இருக்கிற ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 32-33 வருஷங்கள் மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியில் என்னென்னவோ சொன்னாங்க. அந்த கட்சி இப்படியாவது டெய்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த போனார், தடுத்து பிடிச்சிட்டாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி சுத்தியில் எடுத்து அடிக்க போனார். என்ன வேணாலும் பிரச்சனை, இவங்களுக்குள்ள பிரச்சனை. 40 எம்எல்ஏ கூட எஸ்பி வேலுமணி வெளியே வராரு டிபேட்டில். சும்மாலாம் யாரும் பேசலை, டிபேட்டில். அப்புறம் அதிமுகவுக்கு பிடிக்காத சின்ன சின்ன ஆட்கள் நீக்கப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கருத்துலாம் கேட்குறது. அவங்க அடிமைகள் அது இது அவ்வளோதான், அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு. இன்னொன்று ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அவர் கொண்டு பிஜேபி எந்த இடத்துல அவருக்கு வச்சது கிட்டத்தட்ட திணிக்கப்பட்டவர். அவர் துணை முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு உள்ள திணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் மற்றதெல்லாம் லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் ஒற்றை தலைமைன்னு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல கௌரவமான செகண்ட் பொசிஷன் கொடுக்குறன்றப்போ அதை மறுதளிச்சுட்டு இல்லாத பிரச்சனைலாம் பண்ணி அதை மீறி தான் அந்த பொதுக்குழு நடந்து வருது. ஆனால் அந்த ஓபிஎஸ் அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார். அதிமுக அவ்வளோதான். நேற்று வரைக்குமே அதிமுகவில் பிரச்சனை உடஞ்சிரும். இதே அளவுக்கு பிரச்சனை திமுகவில் இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த ஆதரவு ஊடகங்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசுமாகவே கிட்டத்தட்ட இன்னொரு பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே இந்த சோர்ஸு மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இவர் போட்டாரா நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் வேறு ஏதாவது போடலாமா, நம்ம இவரை கூப்பிட்டு பேட்டி எடுப்போமா, அவரை கூப்பிட்டு பத்திரிகையாளர்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் டிடிவி ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் அவங்க தனியாக ஒரு ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கேக்கு பல முனை தாக்குதல்கள் இருக்குது. ஏடிஎம்கே 2024 படுதோல்வி அப்படின்றதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது பாஜக, குறிப்பாக அண்ணாமலைக்கும் அதிமுகவினருக்கும் முட்டினது. அண்ணாமலையுடைய பல செயல்பாடுகளான வளைஞ்ச பிரச்சனையில் கூட்டணி உடையுது. பாஜக என்ன பண்ணுது, அண்ணாமலை ஏதாவது பண்ண போகிறாரு போல், பண்ணிக்கிட்டோம், நமக்கு 400 சீட்டு, இது இங்கே ஒரு பரீட்சை தானே பண்ணட்டோன்னு விட்றாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. அண்ணாமலையும் இந்த பக்கம் டிஎம்கே சைடில் என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை தான் பெருசு, பாஜக தான் பெருசுன்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து என்னென்னா இவங்களுக்கு அது நல்லா தெரியுது. அதாவது ஒரு ஆமையை கொல்லணுன்னா அதில் தண்ணியில் போட்டு லைட்டாக கொதிக்கும் போது அதுக்கு முதல்ல அந்த சூடு நல்லா இருக்குமா, போக போக கொதிக்க ஆரம்பித்தா உயிரே போகும்.
அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா நம்ம தான் பெருசு, கட்சி பெருசுன்னு சொல்கிறாங்க, சூப்பர் அப்படி இப்படின்னு. ஆனால் கொதிநிலை அடைந்த பொழுது திமுக 10%, இங்கே அதிமுகவும் பாஜக என்டிஏவும் படுதோல்வி. இதுக்கு யாரை பயன்படுத்திக்கிட்டாங்க? அண்ணாமலை மற்ற அந்த இதுவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இந்த சூழ்ச்சி தெரியாமல் இவங்க பலியானாங்க. இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு பயன்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு எதிராக, அதாவது இவருங்க போயிட்டாலே அவ்வளோதான், அடிமை, இவங்க கூட்டணி சேர்ந்தாலே இவர்கள் அடிமை அப்படின்ற மாதிரி. அந்த உடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்தது. நேற்று எல்லா ஊடகங்கள் எல்லாமே என்னென்னா, மிரட்டப்பட்டாரா எடப்பாடி, ரெட்டை இலையை பிடுங்கிடுவோம். ரெட்டை இலை எப்படிங்க பிடுங்க முடியும்? ஏங்க அது ஒரு கட்சிங்க. அந்த கட்சி பொதுக்குழுவாக அங்கீகரிக்கப்பட்டு அது ஒரு பொதுச் செயலாளர், கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் வெளியே நின்று பேசுறதுனால அந்த கட்சி ஏதாவது ஒரு கடப்பாரை வச்சு ஓரமாக இடிச்சுக்கிட்டதுனால கோட்டை வந்து சரிஞ்சிருமா? ஆனால் ரெட்டை இலையை வைத்து எடப்பாடி மடக்கிய அமித்ஷா இப்படின்னு. ஆனால் நேற்று வந்து என்ன சொல்லிட்டு போகிறாரு? அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவங்க சொன்னாங்கல்ல, டிடிவியும் ஓபிஎஸ்சியும் வச்சு தான் இது பண்ணுவாங்கன்னு. அது அவங்க கட்சி பிரச்சனை பார்த்துக்கிட்டுன்ட்டாரா? இது வெளியே சொல்கிறது, உள்ளுக்குள்ளே நம்ம பேசிக்கலான்றது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு கௌரவ குறைச்சலா எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம கூட்டணியில் இருக்கிறது நல்லது. சேம் இதே தான் குருமூர்த்தி பேசினார், ஞாபகம் இருக்குதா? 2021 டிடிவியை உள்ளே கொண்டு வர சொல்லி அமித்ஷா எவ்வளோ பேசினார். ஓபிஎஸ் சொன்னார்ல, ஆனால் எடப்பாடி ஒத்துக்கலைன்னு. அந்த ஒரு மரியாதையை கொடுக்குறாங்கல்ல. கொண்டு வந்திருந்தால் ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அன்றைக்கி அது தப்பு பண்ணார். இப்போவும் தப்பு பண்ணாதீங்கன்னு பேசுகிறாங்க. இது கூட்டணிக்குள்ளே தர்மம். ஆனால் இங்கே எப்படி வெளிப்படுத்தப்படுது? மிரட்டி சேர்த்தாங்க, அடிமை, இதை விட இழுக்கு தேவையா? நீ என்னென்ன பேசுன, இப்போ பார்த்தியா இப்படி போய் நிற்கிறியேன்னு நான் கேட்குறேன். மிசால என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சிங்க? ஸ்டாலின் குறிவைத்து தாக்கப்பட்டார். அப்போ ஸ்டாலினை காப்பாற்ற போன சிட்டி பாபு முன்னாள் எம்பி உயிரிழந்தார். இன்னும் பலருக்கு காயம், பலர் உயிரிழந்தார்கள், சிறைவாசம். ஸ்டாலினுடைய அவருடைய குழந்தை பிறக்கும் பொழுது அவர் ஜெயிலில் இருக்கார். எல்லா தந்தைக்கும் தன் குழந்தையை பார்க்கணுன்னு ஒரு இது இருக்கும். எல்லா தாய்மார்களுக்கும் தன்னுடைய பிரசவ காலத்தில் தன்னுடைய அந்த மாதிரி நேரங்களில் வந்து கணவன் கூட இருக்கணும்னு இருக்கும். உதயநிதி பிறக்கும்போது ஸ்டாலின் ஜெயிலில் இருக்கார். உயிருக்கு என்ன உத்தரவாதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிஸ்ஸான்றதுக்கு இருண்ட காலம். அப்படிப்பட்ட கொடுமை அனுபவித்த இந்திரா காந்தி கூட நீங்கள் சேரலை. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சேரலை. பண்டாரங்களுடைய கட்சின்னு சொன்னீங்களே 2004, 99லேருந்து 2004 வரைக்கும் நீங்கள் இல்லை. 2009 வரைக்கும், 2004 வரைக்கும் உங்களை கௌரவமாக நடத்தின வாஜ்பாயை, அந்த முரசொலி மாறன் அந்த இறுதி நிகழ்ச்சி கலந்துட்டு இப்படி போனோன்னா போக விட்டு கதவை சாத்தலை. மறுநாள் காங்கிரஸ் கூட கை கோர்க்கல. எங்கே போச்சு உங்கள் தன்மானம்? மூப்பனார் வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு திமுக தான் காரணம்னு பொய்யான குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. அதனால் நீங்கள் அனுபவித்த 91 அடைஞ்ச நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா? 2 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. அப்படிப்பட்ட திமுக மூப்பனார் கூட 96 சேரல. மூப்பனார் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம்னு குற்றச்சாட்டினவர் திமுகவோட சேரல 96. அதே மூப்பனார் எந்த ஜெயலலிதா எடுத்து கட்சியை உடைச்சிட்டு வந்தாரோ அதே ஜெயலலிதா கூட 2001 சேரல. அடுத்த 5 வருஷத்தில் அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அப்போ இங்கே மட்டும் ஏன் அது வைக்க கேட்குறாரு? இன்றைக்கி இவ்வளோ பெரிய அடிமைத்தனம் தேவையா? இந்த மாதிரி தேவையை தன்மானத்தை விட்டாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குன்னா டெய்லி அங்கே ரத்தன கம்பளமாக விழிக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 1 எம்பி. மற்ற கட்சிகளாக 2 எம்பி. சட்டமன்றத்தில் 6 சீட்டு, 6 சீட்டு, 6 உதயசூரியன். உங்களை எங்கே வச்சுருக்காங்க? நீங்கள் ஸ்டாலினை பேசாத பேச்சா? நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணது அதெல்லாம் இல்லாததா? நீங்கள் திமுகவில் வந்து வெளியேற்றப்பட்ட பொழுது கலைஞரை பேசாத பேச்சா? என்னை போய் கொலைகாரன் என்கிறீர்களே கலைஞர் அவர்களே அப்படின்னா பேசுனீங்களே. உங்களுடைய அந்த வீராவாச பேச்சுக்காக மயங்கி போய் அந்த தொண்டர்கள் 6 பேர் தீ குளிச்சா இருந்தாங்களே, அவங்க மேலே ஏறி நின்று தானே திமுகவோட மறுபடியும் கூட்டணி வச்சிங்க. அப்போ அந்த 6 பேருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அதனால் அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இதுவை கடந்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்க? அண்ணாமலை பலி கொடுத்து விட்டார்கள். அது எப்படி பலி கொடுக்குறதாகும்? ஒரு காங்கிரஸில் நடக்கலையா? தேசிய கட்சிகளில் இது நடக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு மாறும்பொழுது அதற்கேற்ற தலைமையை தேர்ந்தெடுப்பார்கள். அண்ணாமலை என்ன அப்படியே போய் வங்காள கடலில் போய் குதிச்சிருந்தா சொல்லிட்டாங்க. அமித்ஷா வந்து பயங்கர மரியாதை கொடுத்து அவருக்கு உரிய மரியாதையோடு நாங்கள் நடத்த போகிறோம், அவருக்கு வேண்டிய பதவி காத்திருக்குன்றார். தேசிய அளவில் அவர் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்க. அடுத்த டேர்ம் மறுபடியும் அண்ணாமலை கொண்டு வந்து உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீங்க, ஆமை உதாரணம் கூட சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது வந்து அதிமுகவுக்கும் ஒரு அழுத்தம் தானே சார்? ஏன்னா திமுகவை நம்ம தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, இல்லை நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாலும் ஜெயிக்க முடியாது.
அண்ணாமலை அவர்கள் 2024 நிரூபிச்சு காட்டார். 18 விழுக்காடு நாங்கள் கூட்டணி அமைச்சாலும் வரும் அப்படின்னு. ஸோ அதுவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தையோ இல்லை ஒரு நம்ம முடிவு மாற்றி எடுக்கலாமோ அப்படின்னு தோண வச்சிருக்கும்ல சார். இந்த அழுத்தம் வந்து இப்போ வரலங்க. ம். நீங்கள் 2021 எடுத்துக்கோங்க. 2019 பாஜகவோட கூட்டணி இருந்ததுனால அதிமுக கடுமையான தோல்வியை சந்திச்சது. என்டிஏவே சந்திச்சது. அன்றைக்கி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, மக்கள் நல கூட்டணியில் வாங்கின வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கே சேரணும் அப்படின்னு அப்படியே கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. ஸ்டாலின் அப்போ தான் தலைவராக இருக்கார். அப்போ ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய தலைவர், கலைஞர் மாதிரி கிடையாது, இவர் நிதானமான அன்பான தலைவர், இப்படிலாம் பேசுனாங்க. 2019 38 சீட் அடித்தாங்க. ஒரு சீட்டு அது கூட ஓபிஎஸ் உடைய இந்த தனிப்பட்ட முறையில் வந்து இல்லை, அதுவும் போயிட்டுருக்கும். இப்போ 38 சீட் அடித்து பர்சன்டேஜ் பார்த்தா 50, 20, 30% வித்தியாசம். 2021 இதே கூட்டணி. ஆனால் பிரச்சனைகள் பயங்கரம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம், டாக்கப் டெத்து, அது இது, எடப்பாடி, தவந்தப்பாடி, அடிமைப்பாடி, அடிமையாட்சி, அது இது நானும் 10 வருஷம் ஆண்டி இன்கம்பன்சி வேறு, அது வேறு. ஆனால் அப்படியே ஏறி 20% 39%, நான் 50% 45%. இவங்களுக்கு வித்தியாசம் வெறும் 6%. அப்போ இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி தான். டிடிவியும் சேர்த்துருந்தா கூட ஒரு 25 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட கூட்டணி அடுத்த நகரும் பொழுது அண்ணாமலை போன்றவர்களால் கூட்டணி தர்மத்தை மீறி இவர்களை விமர்சிக்கிறது, ஜெயலலிதா விமர்சிக்கிறது, இதெல்லாம் வரும்பொழுது உடையுது. அப்போ இவர்களே அந்த இதை உடையிறதுக்கும் இன்னொன்று டிஎம்கே ஒரு வேலையை ரொம்ப நல்லா செய்வாங்க. அதில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. தன்னுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறத தாண்டி எதிரில் கூட்டணி அமையாமல் இருக்கிறதுக்கான இத்த வேலைகளும் பண்ணுவாங்க. அப்படி அமைஞ்சால் அதை டிஃபேம் பண்ணுற வேலையை அனைத்தும் பண்ணுவாங்க. விஜய் வந்து வராரு கட்சி ஆரம்பித்து, அவரும் அதிமுகவும் சேரக்கூடாதுன்றதில் எல்லா வேலையும் பண்ணாங்க. விஜயை பெருசாக தூக்கி படம் காமிக்கிற வேலையெல்லாம் ஊடகங்களை வச்சு பண்ணாங்க. 20% இருக்குது, அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாருன்னு. இவருக்கும் ஐயோ நம்ம 20%, ஏன் அதிமுக நம்மளை நோக்கி வரட்டும், அது வரட்டும் பார்த்துக்கலான்னாங்க. அவங்க பார்த்துன்னா தாங்க இது பிஜேபி கூட போயிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சார், எதிர்ப்பு, இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பா. அப்போது இந்த வேலையை திமுக பண்ணுது. இப்போது இதெல்லாம் மீறி என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு. எடப்பாடிக்கு அழுத்தமான அழுத்தம் தான். நான் இப்படி கேட்குறேன், எடப்பாடி தலைமையில் இப்போ திமுக இருக்க கூட்டணி இருக்குது, திமுக தனியாக நிற்கிது, என்ன பண்ணும் திமுக சொல்லுங்கள்? கண்டிப்பாக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக கூட சேருவாங்க. அது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லாட்டி காலில் கையில் விழுந்தாதான் விஜய் தன் கூட்டணி கொண்டு வரது பார்ப்பாங்க. அடுத்த 5 வருஷத்தில் நடக்கலாம் இதெல்லாம். நான் சொல்கிறதெல்லாம் அடுத்த 5 வருஷம் நடக்கலாம். அப்போ இது வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் தனித்து நின்று எந்த கட்சியும் இனி ஜெயிக்க முடியாதுன்ற கதை. அதெல்லாம் 2016 ஜெயலலிதாவோட போச்சு. அப்போ கூட டிஎம்கே தனியாக நிற்க முடியாது, பார்த்துருக்கீங்களா எந்த காலத்துலேயும். அப்போ இனி யாரும் தனித்து நிற்க முடியாது. இந்த நிலமையில் ஏடிஎம்கே வந்து தனியாக நின்று தோற்று போகணுன்னு அவங்கள பைத்தியமா அவங்களுக்கு. அப்போ அவங்க என்டிஏ கூட கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்தணுன்றதுக்காக தாவேகா எதிர்பார்க்குறாரு, வரலை. அப்போ அவர் மேலே கூட்டணி தலைவர்களே கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன நாங்கள் கேட்டோம், வரல, எதுவுமே நடக்கலை, திமுக கூட்டணிலேருந்து யாரும் வர மாதிரி இல்லை. அப்போது நம்ம கட்சியை காப்பாற்றணும். ஒரு அணி இன்றைக்கே அமைச்சா தான் இவங்களை அடிக்க முடியும். நம்ம அணி ஏற்கனவே வெற்றி பெற்ற அணி தான். 21 39% வாங்கின அணி. டிடிவி இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார், அவங்களே உள்ளே கொண்டு வந்துட்டுனா ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். ப்ளஸ் சசிகலா ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாம் சேர்ந்தால் வேறு லெவலு. விட்டால் சீமானையும் சேர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள், அவரும் வந்தார்னா அது வேறு லெவலு. அப்போ இந்த மாதிரி ஒரு அணி அமைந்த உடன் இவங்களுக்கு பதட்டம் தொட்டிக்கிச்சு. கூடிய வரைக்கும் தாவேகா போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. தாவேகா போகல. ஆனால் இது ஃபார்ம் ஆகாத நினச்சினத்தில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு. இந்த மாதிரி நடந்துச்சு. அதுவும் உடனே பாருங்கள். போன ஒரு 20 நாள் முன்னே போய் பார்க்குறாரு, 11 மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு பேசலாங்கன்றாரு. நாங்களே கூட எதிர்பார்க்கல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நேற்று அறிவிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாமகவை நம்ம இழுப்போம், பாமக இல்லாத என்டிஏ வந்து கொஞ்சம் வீக் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து தான் திமுக பண்ணுறது தானே. அதில் தான் சண்டை, ஃபாதர் சன்னுக்கு சண்டை. இவர் இங்கேன்றாரு, இவர் இங்கேன்றாரு. நீ இருந்தால் தான் தலைவராக இருந்தால் தான் முடிவெடுப்பேன், நானே தலைவராக இருந்தால் நான் முடிவெடுத்துக்கிறேன்றாரு. இது அநேகமாக ஒரு முடிவுக்கு வரலன்னா கட்சி உடையும். இல்லை, ராமதாஸ் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, நிறைய அனுபவம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மிக மூத்த அரசியல்வாதினா அவர் தான். இப்போ திமுக மேலே இவ்வளவு கெட்ட பேர் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார். ஆனாலும் ஏன் அங்கே போய் அவர் சேர்றாரு? எப்போவுமே அப்படி தாங்க. அவங்க காற்றடிக்கும் போது மாவு வைப்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு வைப்பாங்க.
இவர் ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக முடிவு எடுப்பார். மகன் டேடு வேறு முடிவு எடுத்து கவுத்திடுவார். டேடு சூப்பர் முடிவு எடுத்திருப்பார். மகன் அப்போ ஒரு முடிவு எடுத்து கவுத்திடுவார். இது இன்றைக்கி இல்லை, கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்துலேருந்து பாமக இந்த வேலையை தான் பண்ணிட்டு வருது. கடைசி உதாரணம் சொன்னால் 2019 திமுக கூட்டணி எல்லாருக்குமே பிடிச்ச கூட்டணி. இது வீழ்த்தப்படணும், அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்தப்படணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. 2019 மோடி 2வது தடவை வரமாட்டார், இங்கே ராகுல் தான் பிரதமர், இவர் அறிவிச்சிட்டார். இந்தியாவிலேயே அறிவித்தது இவர் தான், ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் ஏடிஎம் டிஎம்கேனா அது ஒரு பெரிய வாக்குகள் விழும். அதுலேயும் பிரதமர் இவர் தான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விழும். 2 இடத்துல தான் நல்ல வாக்குகள் வாங்கினாங்க, கேரளா அண்ட் தமிழ்நாடு. அப்போ இதை பயன்படுத்துறது நேரத்தில் அன்புமணிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், என்ன அறிவித்தாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம தலைவராக வந்த பேர் வர்றோம், எங்கேயாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு பேசி 7 சீட்டுன்றதெல்லாம் பேசுகிறேன். வாரி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், காங்கிரஸுக்கு 9-10 சீட்டு கொடுத்தாரு, பாண்டிச்சேரி சேர்த்து எல்லாருக்கும் 2 20 சீட்டுகள் தான் அவங்க நின்னாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதான் விஷயம். ஆனாலும் திடீர்னு நைட்டு பேசிவிட்டு காலையில் அவங்க என்டிஏ கூட்டணியில் போய் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் சைன் பண்ணுறாங்க, அவருதா? ஆமாம். அப்போ நைட்டுக்குள்ளே மாறுறாங்க. அப்போ சன் ஒரு முடிவு, டேடு ஒரு முடிவு. சன் எடுத்த முடிவு கரெக்டாக இருந்து ஏற்றிருந்தாருன்னா அன்றைக்கி 7 சீட்டு எம்பி சீட்டு பாமக கையில் இருந்திருக்கும். டேடு வேறு மாதிரி எதிர்பார்த்தாரு. இந்த பிரச்சனை தான் போன தடவை 2024 பாஜகவோட இல்லாமல் ஏடிஎம் கூட நின்று இருந்தால் 2 பேரும் சேர்ந்து 2-3 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. தருமபுரி ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. திருமாவளவன் ஜெயிச்சிருக்க முடியாது. கடலூரில் ஒரு இது மாற்றம் வந்திருக்கும், கள்ளக்குறிச்சியில் மாற்றம் வந்திருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி வேலை தான். அப்போ இவங்க எப்போவுமே இந்த மாதிரி இதை விட தாண்டி தனக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ திமுகன்னு ஒருத்தர் முடிவும், ஒருத்தர் இதுன்னு முடிவும். திமுகன்னு முடிவுன்னு போனாங்கன்னா அது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. ஒருவேளை திமுக தோல்வி அடைஞ்சுன்னா தோல்வியோட தோல்வி இவங்களும் தோல்வி அடைவாங்க. இதுதான் இவங்க உள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே பாமக கொண்டு வருவாங்க அப்படின்றது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தனியாக போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு தான் அவருமே சொன்னார். கூட்டணி ஆட்சினா ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வரணும்ல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனே ரொம்ப சொற்பமான ஆப்ஷன் தான். ஒன்று நாம் தமிழராக இருக்குது, அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சிகள் வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியை உடைக்க பார்ப்பாரா? திமுக கூட்டணியை உடைக்க முடியாது. திமுக கூட்டணி எப்படின்னா, திமுக கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி, ஆளுங்கட்சி கூட்டணி. இதை விட்டு வெளியே போயிட்டால் நமக்கு என்ன லாபம்? இப்படி பார்த்து தான் கூட இருக்கவங்க ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. மானம் மரியாதையெல்லாம் இழந்து கூட ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஏடிஎம் கூட காங்கிரஸும் விசிகாவும் போகும்னு. அங்கே போனால் என்ன கிடைக்கும்? இத்தனை சீட் நின்னா ஜெயிக்க முடியுமான்லாம் லாப நஷ்ட கணக்கு பார்த்தாங்க. இன்றைக்கி பேசுகிறாரு திருமாவளவன், பாஜகவோட போயிருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். நீங்கள் போயிருந்தால் அவர் ஏன் போக போகிறாரு? காங்கிரஸும் விசிகாவும் அங்கே வந்திருந்தா அவர் ஏங்க போக போகிறாரு? நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன், பல இதில் கூட நான் பேசியிருக்கேன். பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் நீங்கள் ஜெயிக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னா அதுக்கான வேலையும் பண்ணணும். விஜய் இன்றைக்கி அறிக்கை விட்றாரு, அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் அதிமுக அவருக்கு தானே வெயிட் பண்ணிச்சு. ஒரு 50 சீட்டுக்கு வாங்கிட்டு நீங்கள் கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி அவங்க அங்கே போயிருப்பாங்களா? அப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு போயிட்டாருன்னா அவர் ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. நீங்கள் அவருக்கு பதிலே சொல்லலை, என்னென்னவோ கண்டிஷன் போடுறீங்க. அவங்க வாங்க நம்ம உங்களுக்கு பொண்ணு தரேன்றாங்க, அவங்க கட்டிக்கிட்டாரா? பார்த்தீங்களா அவன், பார்த்தீங்களா அப்படி போயிட்டானா? நீங்கள் உங்கள்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சுருந்தாரு. அப்போ நீங்கள் அதை இழந்துட்டீங்க. இப்போ இன்னொன்று, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நல்லா வருமானம் இதெல்லாம் வரும், ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு. இந்த கண்டிஷன் போட்டு வயசு ஓடிவிடும், வருடங்கள் ஓடிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணே கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி கதையாக போச்சு இப்போ தாவேகா கதை. நீங்கள் இல்லாத பந்தா பண்ணி கூட இருந்த ஒரே நம்பிக்கை பெரிய கட்சி அங்கே போயிடுச்சு. இங்கே டிஎம்கே விட்டு கூட்டணி வராது. அப்போ நீங்கள் இப்போ தனிமரமாக நிற்கிற நிலமை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாமக ஒரு வேளை அங்கே போச்சுன்னா விசிகா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் விசிகா அவங்கள்ட்ட வரும். அதையும் ஒருவேளை அவங்க தட்டி பறிச்சாங்கன்னா அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விசிகா. இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாஜக கூட்டணி சொல்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு கொள்கைக்காக ஏதாவது ஒன்று உருட்டின்னு போயிடுவாங்க. இல்லை அவர் சங் பரிவார அமைப்புங்கிறாரு. அதெல்லாம் நான் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான ஆகிடும். அதனால் இது அரசியலில் எதுவும் நடக்கலாம். திமுகவெல்லாம் நம்ம அப்படி எதிர்பார்த்தோம். அதான் சொல்கிறேனே, ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமானவர்னு திமுக மேலே குற்றம் சாட்டிட்டு அடுத்தது இந்த கமிஷனு ராஜீவ்காந்தி கமிஷனில் திமுக மீது குற்றம் சாட்டுன்னு சொல்லிட்டு ஆதரவு விளக்குனாங்க. கொஞ்ச நாள்லேயே 2016 மறுபடியும் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. 2Gயில் உள்ளே போகிறதுக்கு காரணமாக அந்த காங்கிரஸ்ன்னு விளக்குனாங்க. 2016 சேர்ந்தாங்க. அரசியல் இதெல்லாம் மேட்டரே கிடையாது. லீலாவதி படுகொலை விடவா துடிக்க வெட்டி கொண்டாங்க. அந்த வெட்டி கொண்டவங்களை ஒரு 8 வருஷத்தில் அண்ணா பிறந்த நாளை வச்சு வெளியில் விட்டாங்க. இன்றைக்கி அவங்களோட தானே கொலாவிக்கிட்டு இருக்கிறீங்க.
அந்த மதுரையிலே வச்சு அரசியலில் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. லீலாவதி குடும்பம் எப்படி பார்க்கும்? என்ன பண்ணாங்க அவங்க? நேர்மையாக இருந்த ஒரு கவுன்சிலரு, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம வெட்டி சாச்சாங்கங்க. நீங்கள் அதெல்லாம் ஆறாத வடு, அதெல்லாம் அவ்வளோ பெரிய படுகொலை அது. குறைந்தபட்சம் அதுக்கு இதாக பண்ணியிருக்கணும். அதனால் அரசியலில் இந்த விஷயங்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே சார். இப்போ கடைசியாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அதில் பேசும் பொழுது இனிமேல் எனக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது, இனி நான் அடிக்கிறப்பெல்லாம் சிக்ஸராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. ஸோ அவருக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்தது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் அதை 2 பதிலாக சொல்லிடுறேன். முதல்ல அவர் சொன்ன அதே கிரிக்கெட் பாணியிலே நான் சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து கேப்டன்ஷிப் போட்டாங்க. அவருடைய பேட்டிங் போயிடுச்சு. கேப்டன்ஷிப்பை அவர் கவனம் செலுத்த முடியல. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் போச்சு. அப்புறம் அவரே ஒரு முடிவு எடுத்தார். நம்ம கேப்டன் லாய்க்கு இல்லை, நம்ம இறங்கி ஆடுற பேட்ஸ்மேனு, நமக்கு அதான் கரெக்ட்னு இறங்கினார். அதுக்கப்புறம் சாதனைகள்லாம் பண்ணார். அந்த மாதிரி அண்ணாமலை இனி கேப்டன்ஷிப்ன்ற பொறுப்பை ஒரு தலையில் கிடையாது. அப்போ அவர் இறங்கி அடிக்கலாம். இறங்கி இங்கே அடிக்க போகிறாரா, இல்லை ராசாணி அங்கே வான்னு கூப்பிட போகிறாங்களான்றது டெல்லி மேலிட முடிவு எடுக்கும். இறங்கி அடிக்கிறேன்ற போர்வையில் எனக்கு என்னென்னு அடிக்க ஆரம்பித்தா அது வந்து இந்த சேம் சைடு கோல் சொல்லுவாங்களா ஃபுட்பாலில், அந்த மாதிரியே நடந்துடக்கூடாது. ஏன்னா கடந்த கால வரலாறு அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இந்த கசப்பான வரலாறு இருக்குது. திமுக அதோடைய சமூக வலைதளம், அதோடைய ஐடி விங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பு. கொஞ்சம் நீங்கள் மாற்றி பேசினாலும் அதை திரிச்சு அதை காடாக போட்டு என்ன போட்டு அதை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்து டிவியில் கொடுத்து அதை கொடுத்துன்னு பெருசாக இது பண்ணிடுவாங்க. அப்போ அண்ணாமலை தெளிவான ஒரு அரசியல்வாதி தான். இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்காமல் பார்த்துக்கிட்டு சிக்ஸர் அடிக்க எவ்வளோ வேணால் சிக்ஸர் அடிங்க, உங்கள் அவசியம், உங்கள் சிக்ஸர் தேவை. ஏன்னா திமுக ஒரு விஷயம் கொண்டு வருதுன்னா உடனே அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணி அதை பொதுமக்களுக்கும் புரிகிற வகையில் எளிமையாக அடித்து நகர்த்துகிற ஒரே ஆள் அண்ணாமலை தான். வேறு யாரும் நான் பாஜக தலைவர் பார்க்கல. இனிமேல் நயினார் நாகேந்திரன் எப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அங்கே அடி உதைக்கு நிற்கிற ஆள் அண்ணாமலை தான். நீங்கள் பக்போசதாவை ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் முழுசுமாக வேலைக்கு பேசுனது அண்ணாமலை தான். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ண போது அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பேசுனது அண்ணாமலை தான். அப்போ இந்த மாதிரி தெளிவாக பேசும்பொழுது அறிவு இல்லாதவன், அப்படி இருக்கிறவன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி தான் அண்ணாமலை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரம் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் திமுக இது பாஜகக்குள்ளே அவர் வளர்த்து வச்சுருக்காருல்ல, அது ஒரு தலைவராக நீக்கின பிறகு ஒரு கோபத்தில் இருப்பாங்க. ஆனால் அவர் இல்லை, இங்கே பிரச்சாரம் பண்ணுவார், இங்கே இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரே குறி திமுக வீழ்த்தணும், கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்றதில் அண்ணாமலையை மேலிடம் பயன்படுத்தி அண்ணாமலையும் அது கரெக்டாக பண்ணார்னா அது என்டிஏக்கு பெரிய பலம். ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன்ற நிதானமான தலைவர், இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ற ஒரு வேகமான ஒரு தலைவர், அடின்னு அடிக்கிற தலைவர் அப்படின்னா அந்த பிரச்சாரகனும் அருமையாக இருக்கும். இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு வந்து உரிய மரியாதை கொடுங்க. அண்ணாமலை ஒருத்தர் தான் அவர் காலத்தில் பாஜக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. சில பலகீனங்கள் இருக்குது. அந்த பலகீனங்கள்ன்றது எல்லாருக்கும் உண்டானது தான். யார் பேசாத பேச்சு, கலைஞர்லாம் ஆரம்ப காலத்தில் பேசின பேச்செலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலகீனமாக இருக்கும். அப்புறம் அவர் தன்னை மாற்றிக்கிட்டார், ஜெயலலிதா. அந்த மாதிரி அண்ணாமலை ரொம்ப இளம் தலைவர். ஆரம்பத்தில் பல சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டார். ஊடகங்களோட சண்டை போகிறதெல்லாம் அப்புறம் மாற்றிக்கிட்டார். நேற்று கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவருடைய ப்ளஸ் எல்லாம் போட்டு கடைசியில் ஒரு இது போட்டிருந்தேன். அரசியலில் நிரந்தர பகைவனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு. அதில் அண்ணாமலை அந்த விஷயத்தில் வீக்கு, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அந்த மாதிரி. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் எடப்பாடி முகத்தை பார்க்கணும், எடப்பாடி உங்கள் முகத்தை பார்க்கணும். அப்போ தற்கூரின்ற மாதிரி பேச்சுகள்லாம் முன்னாடி இருக்கும் கைத்தட்டுது உதவும், கூட்டணிக்கு உதவாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இது. ஆனாலும் அண்ணாமலைன்ற அந்த இதை வந்து நீங்கள் மறுக்க முடியுமா? அவருடைய அந்த ரோலை மறுக்க முடியுமா? இளைஞர்கள்ட்ட கட்சியை கொண்டு போய் சேர்த்ததை மறுக்க முடியுமா? அப்போ அது பயன்படுத்தப்படணும். அதிமுக தலைவர்களும் அண்ணாமலையை அந்த மாதிரி பாணியில் பார்க்காமல் அந்த வாள் திமுகவுக்கு எதிராக சுழற்றப்பட வேண்டிய வாள் அப்படின்ற முறையில் அந்த வாளை பயன்படுத்தணும். இந்த வாள் நம்மளை ஏற்கனவே பதம் பார்த்துச்சே, இதை தூக்கி உரையில் போடுன்னு பண்ணக்கூடாது. அந்த வாளை எடுத்து சுழட்ட விடணும். அது நல்ல விஷயம். 2வது இதுக்கு வர்றேன். எல்லாருக்குமே தன்னுடைய தலைவராக இருக்கணுன்ற விருப்பம் இருக்கும். அதில் அண்ணாமலைக்கும் இருக்கும். வெளியில் அவர் காமிச்சு காட்டினாலும் அந்த இது இருக்கும். ஆனால் தேசிய கட்சியில் இவர் தான் தலைவர், அவர் தான் இதுன்னு சாஸ்வதம் கிடையாது. அண்ணாமலைக்கு உரிய மரியாதை இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அமித்ஷா வரைக்கும் இறங்கி வந்து அவருடைய ட்வீட்டில் போட்டு அவர் இது பண்ணுன்றாங்க. ஒருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் கடப்பாங்க. நாளைக்கே நீங்கள் இணையமைச்சராகலாம், ஒரு காலத்தில் நீங்கள் மீண்டும் இங்கே தலைவராக வரலாம், இல்லை ஆளுநர் ஆகலாம், இல்லை மத்திய கேபினெட் அமைச்சராகலாம். ஒருவேளை பாஜக இங்கே வளர்ந்து இல்லை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைதுன்னா முதல்வராக உங்களை போடலாம். எதுவும் நடக்கலாம் அரசியல் வாழ்க்கையில்.
அதனால் இதுதான் இன்றைக்கி பிரச்சனையை வச்சு தான் நான் பேசுவேன்றது அரசியலில் கிடையவே கிடையாது. 96 முற்றிலும் வீழ்த்தப்பட்டு வீட்டில் முடங்கி தனிமரமாக இருந்த ஜெயலலிதா தான் 98 30 MP சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2001 மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாங்க. 13 ஆண்டுகள் ஒன்றும் இல்லாமல் போய் எம்ஜிஆரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாமல் அட போங்கப்பான 84 எலெக்ஷனில் நிற்காமல் போன கலைஞர் தான் 89 ஜெயிக்கிறாரு. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள ஆட்சியை மீண்டும் கலைக்கிறார்கள். அப்போது நொந்து போகாமல் மறுபடியும் 91 ஜனநாயகபூர்வமாக தேர்தலை சந்திக்கும் போது ராஜீவ்காந்தி கொலைப்பள்ளி சுமத்தப்பட்டு திமுக வீழ்த்தப்படுது. அப்போவும் நொந்து போகாமல் அடுத்த 5 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணி திமுக 2ஆக பழக்குது 93. ஆனாலும் சோர்ந்து விடாமல் திமுகவை கொண்டு போய் 96 அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு பிடிச்சி போட்டு பெரிய ஸ்வீப். அவர் 1971 பிறகு 96 தான் பெரிய ஸ்வீப்பு டிஎம்கேக்கு வச்சு உட்கார்றாரு கலைஞர். இதெல்லாம் அரசியலில் எல்லாரும் அனுபவிக்கிறது. வெற்றியும் தோல்வியும் சகஜம். தாவேக்காக நான் சொல்லுவேன், தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்க, அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்து களத்தை எப்படி அமைக்கிறது, களத்தை நம்ம வசமாக்கிறது எப்படி. 10 ஓவர் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் போய்ட பட்டு 5 விக்கெட் வந்துடும். 6வது விக்கெட்டு 7வது விக்கெட்டுக்கு நின்று அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போகிறவனா இருப்பான். 9வது விக்கெட்டு நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போகிறவனா இருப்பான். அதனால் அரசியல் களம் எப்படி வேணாலும் திரும்பும். நீங்கள் அதில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான மரியாதை இருக்கும். அந்த வகையில் அண்ணாமலைன்ற அவருடைய அரசியல்ன்றது தமிழக மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் பக்கம் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதை அவர் பாசிட்டிவாக பயன்படுத்திட்டு கொண்டு போனார்னா அவரால் பாஜகவுக்கு பலம், பாஜகவால் அவருக்கு பலம், அவரால் கூட்டணிக்கு பலம். அரசியலில் தலைவர்கள் மாறுவதுன்றதெல்லாம் சகஜமான ஒன்று. இப்போ வந்திருக்க தலைவரும் மிக நிதானமான தலைவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாராலும் வெறுக்கப்படாத தலைவர். இப்போ பாஜகவில் சில பேரை பார்த்தீங்கனால மீடியாவில் இருக்கவங்க கூட அதை அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவ கருத்துக்கள் எடுபடாது, மதவெறி கருத்துக்கள்லாம் எடுபடாது. இங்கே அரசியல் வேறு. அதான் அண்ணாமலை பண்ணது. இங்கே ஊழல் முறைகேடுகளை எதிர்த்து அரசியல் பண்ணுறன்றது தான் அது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அந்த விஷயத்தில் கரெக்டாக பண்ணாப்புல. நயினார்கிட்டையும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் பாஜகவுக்கு அடுத்த நகர்த்துறதுல இப்போ அண்ணாமலை ஓடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ரிலே ரேஸ் மாதிரி. ரிலே ரேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு லேப்பும் ஃபைனல் லேப்பும் கரெக்டான ஆளை போடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் லேப் விட்டோன்னே தூக்கிட்டு வரணும். செகண்ட் லேப் தேர்ட் லேப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஃபைனல் லேப்பில் இருக்கவங்க பின்னாடி இருந்தால் கூட அடித்து நகர்த்தி கொண்டு வந்துடுவாங்க. அது ரிலே ரேஸினுடைய ஒரு டெக்னிக்கு. அதனால் அவர் வேகமாக ஓடி கொண்டு கொடுத்துருக்காரு. இன்னொரு தலைவர் எப்படி செயல் பண்ணுன்றது ஒரு முன்னுதாரணமாகவும் அண்ணாமலை இருந்திருக்கார். அப்போ அந்த இதை ஸ்டிக்கை வாங்கிட்டு நயினார் ஓட ஆரம்பிச்சிருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.